ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஸ்நேகிதி. நம்ம சேனலில் சைட் டிஷ் ரெசிபீஸ் நிறையாவே டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டிஃபன் சைட் டிஷ் ரெசிபி தான். இட்லி தோசைக்கு சட்னி சாம்பாரே தொட்டு சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும். கொஜ்ஜு ஸ்டைலில் தக்காளி வச்சு செய்கிற ஒரு சைட் டிஷ் ரெசிபி. இந்த ரெசிபி ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்றது பார்த்துடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நாட்டு தக்காளி, பழுத்த தக்காளியாக ஒரு 7 தக்காளி எடுத்து அதை ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வேக வைக்கணும். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருக்கேன். தண்ணி கொதித்ததும் இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், நான் இங்கே 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா கொதித்து வேகட்டும். இது நாட்டு தக்காளி அப்படின்றனால புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ காரம் தூக்கலாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் இங்கே ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். வேக வைக்கும்போது தாளிக்கும் போது இன்னொரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குவேன். அதனால் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். இந்த தக்காளி நல்லா கொதித்து வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்லா ஆறட்டும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஆறினதும் இந்த தக்காளியை மட்டும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். இந்த தக்காளியோட ஒரு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கும். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இது அரைக்கும் போது ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது. இது மிக்சியில் விட்டு விட்டு அடித்தாலே சரியாக இருக்கும். ஏன்னா தக்காளி வெந்த தக்காளின்றனால ஈஸியாக அரைப்பட்டுரும். அதனால் விட்டு விட்டு அரைச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அரைச்ச தக்காளி நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அதோடைய தக்காளி வேக வச்ச தண்ணியே சேர்த்துக்கிறேன். இது தண்ணி சேர்த்தக்கப்புறம் கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும். இப்போ இதை அடுப்பில் வச்சு நான் கொதிக்க விட போகிறேன். இது கொதிக்கிற கேப்லேயே நம்ம தாளிச்சிக்கலாம். கடாயில் ஹீட் பண்ணி அதில் கடுகு, கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ பொடியை நறுக்கி வச்சு வெங்காயம், இதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டால் தான் இந்த டிஷ்ஷு நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கும் போதே அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அதோடய கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ இதில் உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்துக்கு மட்டும்தான் சேர்க்கணும். ஏன்னா நம்ம தக்காளிக்கு ஆல்ரெடி சேர்த்தாச்சு. இப்போ இது வதங்கும் போதே இதோட நான் சொன்ன மாதிரி இன்னும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இதை நம்ம அந்த தக்காளியில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷம் வரையும் கொதிக்க விடுறேன். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான டேஸ்டியான சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இந்த சைட் டிஷ்ஷை நீங்கள் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பல சுவாரஸ்யமான ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு.